ரைட். ஈஸ்டர் என்றால் என்ன? ஈஸ்டருடைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட். நாமத்தினால இயேசுநாதர் மரித்து உயிர்த்தெழுந்து நாளை தான் நம்ம ஈஸ்டராகி கொண்டாடுகிறோம். மரித்த உடனே என்ன நடந்தது வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50வது வசனம். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்ப மரிச்சு போனார். மரிச்ச உடனே என்ன நடக்குன்னு பாருங்க. அப்பொழுது வாசிங்க. திரைச்சீலை மேல் தொடங்கி இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலை பிளந்தது. திரைச்சீலை பயங்கர ஒரு பெரிய திரைச்சீலை. அந்த தேவாலயத்தில் முன்னால் போட்டிருக்க திரைச்சீலை. இவர் மரிச்ச உடனே நடந்த காரியம் ரெண்டா கிழிஞ்சிட்டு. அல்லேலூயா. எங்க உள்ள தேவாலயம், என்ன திரைச்சீலை? அதுதான் இப்போ நான் சொல்ல போறேன். இந்த தேவாலயம் என்பது அங்க பிதா இருக்கிறார், இங்க புற மனுஷர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள். இயேசுநாதர் பலியா இருக்கிறார். பலிதான் ரத்தம். இந்த ரத்தம்னா கையில் ரத்தத்தை கொண்டு போக மாட்டாரு, அந்த பலியை கொண்டு போறாரு. பலி ஆயிட்டேன் அப்படிங்கிட்டு போறாரு. இங்க உலக பொருளுக்கும் பரலோகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. உலக பொருள் அங்கே எந்த பொருளையும் கொண்டு போக முடியாது, கொண்டு வரவும் முடியாது. அங்கே போய் நான் போய் டீ சாப்பிட்டேன், உங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் நடந்தது, நீ உன்னுடைய சீடி தான் உலகத்திலே ஃபேமஸாக இருக்கணும்னு ஆண்டவர் பேசினார்லாம் அங்கே கிடையாது. நான் டீ குடிச்சிட்டு மிச்சம் வச்சேன், அவர் பாதி குடிச்சிட்டு வச்சார், நான் பாதி குடித்தேன், அதெல்லாம் அங்கே கிடையாது. இங்கே உள்ள டீ அங்கேயும் போக முடியாது, அங்கே உள்ள திராட்சை ரசம் இங்கேயும் வர முடியாது. அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இந்த திரைச்சீலை உங்களுக்கும் அங்கே இருக்கிற துணியினாலான திரைச்சீலை அல்ல, அக்கிரமத்தின் திரைச்சீலைன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இது இந்த அவர் மகா பரிசுத்தர். நாம் பாவத்திலே உழண்டவர்கள். நம்ம ஒவ்வொரு அணுக்களும் பாவத்தினால் நிறைந்தது. ஏன்னா தலைமுறை தலைமுறையாய் பாவம் செய்து ஒவ்வொரு அணுக்களும் பாவ விளைச்சலினால் உண்டானது. நம்ம இரத்தம் வருதில், அந்த இரத்தத்தில் வர்ற அணு பாவத்தை குறித்து வெளிப்படுத்தும். இந்த பாவம் அப்படி இருக்கிறதுனால அவரை போய் பிதாவாகிய தேவன் மகா பரிசுத்தராக இருக்கிறதுனால அவரை சந்திக்க முடியாத அளவுக்கு நம்ம அக்கிரமங்கள் என்ன உண்டாக்குது? பெரிய தடைச்சுவரை உண்டாக்குகிறது. அதுதான் திரை. இந்த திரையை கிழிச்சாதான் பிதாவை போய் பார்க்க முடியும். அது பலி இல்லாமல் போய் பார்க்க முடியாது. ரொம்ப வருஷங்களாய் ஆடை வெட்டி பார்த்தாங்க, மாடை வெட்டி பார்த்தாங்க, அல்லையா காளைகளை வெட்டி பார்த்தாங்க, கிடாரியை வெட்டினார்கள். ஒன்றுமே அந்த ரத்தம் போய் அந்த திரைச்சீலையை கிழிக்கலை. யான்னு கேட்டா இந்த ரத்தமும் பாவம் உடையது. எந்த ரத்தம்? ஆடு மாடு. எங்க உள்ளது அந்த ஆடு மாடு? பூமியில் உள்ளது. அதனால அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் இல்லாதனால படைத்தவரே தான் பலியாகும்படியாய் மனுஷ ரூபம் எடுத்து மனுஷனோடு உலாவி மனுஷனால் கொல்லப்பட்டு இவன் செய்த எல்லா பாவத்துக்கும் பலியானார். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா காரியத்துக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்த்தோம். அல்லேலூயா. பலியானார். அந்த பலியை கொண்டுக்கிட்டு தான் போகும்போது அவர் போய் கிழிக்கல, பிதாவும் திரைச்சலை கிழிக்கல, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செஞ்சுட்டு கிழிஞ்சிட்டு. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுட்டு கிழிஞ்சிட்டு, டபீர்னு கிழிஞ்சிட்டு. அக்கிரமம் என்ற திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. பிதா கிட்ட உள்ள நுழைகிறார். யாரு? இயேசு. அவர் வலது பரிசத்தில் போய் உட்காருகிறார். பாரிசம் என்பது என்ன? பாதி. என்னோட அவர் பாதி. நீ பாதினோன்னு அவனை நினச்சிடாதீங்க. நான் சில வீடுகளில் பார்த்துருக்கேன், பொம்பளை பாதி படம் பாதி, அவர் பாதி. அது இல்லை. அல்லேலூயா. இது பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அவர் ஏன் அங்கே போய் இருக்கிறார்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கடைசி மனுஷன் வரை மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். உங்களை ரட்சிக்கப்பட வைக்கணும்னா பெரிய காரியமே கிடையாது. கூட்டி கொண்டு போய் அடின்னு அடிச்சு நீ மனம் திரும்புன்னு சொல்லி அடித்து கொண்டு வந்துடலாம்.
ஆனா அவர் என்ன செய்ய மாட்டாரு. ஏன்னா உங்க சுயத்துல போய் அவர் என்ன செய்ய முடியாது. இல்லைன்னா அவர் ஆதாமே கையை பிடிச்சி எடுத்துக்கலாம், நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு. அதனால நீங்களா மனம் திரும்புவதுக்காக வேண்டி அவர் விட்டு வைக்கிறார். அல்லேலூயா. அதனால திரைச்சியில கிழிந்த உடனே அங்க போய் சொல்றாரு, நான் பிசாசின் தலையை நசுக்கிட்டேன், என் பிள்ளைகள் எல்லாம் பிசாசின் தலையை என்ன செய்யல, நசுக்கல. எப்ப நசுப்பாங்கன்னா என்னை போல ஒவ்வொருவரும் மாறணும். யார மாதிரி? இயேசுவை போல மாறினாதான் நீங்க பிசாசை என்ன செய்ய முடியும். நீங்க ஒவ்வொருவரும் சொல்ல மாட்டேன்னா இருந்துக்கிட்டு சொல்ல மாட்டேன்னா என்ன செய்ய முடியாது, நசுக்க முடியாது. அதனால ஒவ்வொரு இயேசுவை போல மாறி பிசாசின் தலையை நசுக்கினாதான் அவர் அது தண்ணி எங்க என்ன செய்யிட்டு இருக்காரு, உங்களுக்காய் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. நீங்களா நசுக்க போறது இல்லை, நீங்களா நசுக்க. நீங்க தேவனை விசுவாசித்து தேவன்கிட்ட அறிக்கை செய்து நீங்கள் இயேசுவை போல மாறினாதான் என்ன செய்ய முடியும், பிசாசின் தலையை நசுக்க முடியும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அல்லேலூயா இடைவெளி என்ன செய்யிட்டு உடைஞ்சிட்டு, அல்லேலூயா, அக்கிரம திரைச்சலை என்ன செஞ்சுட்டு நீங்க டைரக்டா தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இப்போ என்ன ஆயிட்டு, பரலோகத்தில் உள்ள கிரியைகளுக்கும் பூமியில் உள்ள கிரியைகளுக்கும் வித்தியாசம் ரொம்ப. இங்கே உள்ளது அங்கே கொண்டு போக முடியாது, அங்கே உள்ளது இங்கே என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனால் அங்கே உள்ளது பூரா பரிசுத்தம், இங்கே உள்ளது பூரா அசுத்தம். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? அந்த ஆளுகை உங்களுக்குள்ள வந்ததுன்னா நீங்க இந்த பூமியில பரலோக வாழ்க்கையை வாழணும். அல்லேலூயா. அப்ப அந்த அதுக்காக உங்களையும் பிதாவையும் தேவன் பரிசுத்தாவியை கொண்டு ஒப்புரவாக்குகிறார். நீ யாரை நோக்கி ஜெபம் பண்ணணும்? பரிசுத்தாவின் துணையோடு இயேசுவின் மூலமாய் பிதாவாகிய தேவனை நோக்கி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணதுக்கு இவர் ஒப்புரவாக்கினார். நம்மையும் அவரையும் என்ன செஞ்சாராம், ஒப்புரவாக்கினார். இதான் புரிஞ்சுக்கணும். நம்ம பிதாவை பார்க்க முடியாது, இயேசு மரித்ததுனால அவர் பார்க்கக்கூடிய சிலாக்கியத்தை என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அவரை பார்க்கக்கூடிய, அவரை தரிசிக்கக்கூடிய, அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ரைட். இப்போ அடுத்த உள்ளது வாசிக்கலாம். 51. திரைச்சிலை ஆமென் கிழிந்தது, அதிர்ந்தது, கண்மலையெல்லாம் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. ஆமென். புறப்பட்டு நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இது யாரை குறித்து எழுதியிருக்கு? இயேசுவை குறித்து எழுதியிருக்கு, உங்களை குறிச்சும் எழுதியிருக்கு. இயேசுக்கு சொல்லுங்க, எல்லாருக்கும் இயேசுவுக்கு நடந்தது போல நாம் எல்லோருக்கும் நடக்கும். இயேசு தேவனுடைய குமாரன், நானும் தேவனுடைய குமாரன். அதை புரிஞ்சுக்கணும். இயேசுக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் அதே காரியம் எனக்கும் அவர் எப்படி பிதா நேசித்தாரோ அதே மாதிரி என்னையும் என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். யோவான்ல எழுதியிருக்கு. அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிட்டு, கல்லறைகள் எல்லாம் திறந்தது. எந்த கல்லறைகள்? நம்ம எங்க இருக்கோம்? யாருமே உடைக்க முடியாத ஒரு கல்லறையில் போட்டு உள்ள உட்கார்ந்துருக்கோம் நம்ம. அல்லேலூயா. நம்ம இயேசு மரித்து நம்ம கல்லறை என்ன செஞ்சிட்டாரு. நீ அந்த கல்லறையை சொல்லக்கூடாது, சிமெண்ட் வச்சு கட்டின கல்லறை இல்லை, பாவ கல்லறைக்குள்ள இருக்கிறோம். பூமியெல்லாம் என்ன செய்தான், பிளந்தது. கல்லறை திறந்தது. நித்திரை அடைந்த அநேகர் பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நித்திரை அடைந்தவர்கள் யாரு? பாவத்துல மரித்து போய் இருந்தவங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பரிசுத்தவான்களோடு கூட எந்திரிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அடுத்தால நான் வேகமாக முடிக்கிறேன். அடுத்தால என்ன இருக்கு, உயிர் தெழுந்த பின்பு அவர் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு என்ன செய்யப்பட்டார். இந்த காரியத்தை தான் நான் எதிர்பார்க்கிறோம். எழுப்புதல் என்ன செய்ய நினைக்கிறோம், எல்லாரும் பரிசுத்தவானாய் ஆக வேண்டும், எல்லாரும் மகிமையில நிரப்ப வேண்டும். அது ஒரு நகரம்.
பரிசுத்தவான்கள் தனி, பாவிகள் பரிசுத்தவான்களுடைய நகரங்கள் கிரியைகள் வேறு, பரிசுத்தவான்களுடைய பாசைகள் வேறு, பரிசுத்தவான்களுடைய நடக்கைகள். நான் நடக்க மாதிரி அவங்க நடக்காங்களா? இல்லை. அவங்களுக்கு நட வேற, அவங்களுக்கு பாசை வேற, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வேற, நம்முடைய வாழ்க்கை முறைகள் வேற. நம்ம எங்க காணப்படுகிறோம்? பரித்து உயிர்த்தோன்னு இவங்கள பரிசுத்தவான்களோடு காணப்படுகிறோம். அது நமக்கு பைத்தியமா தோணுது. அவனுக்கு நம்ம அவன் என்னைய பார்த்தானே பைத்தியம் தான், நான் அவனை பார்த்தோன்னே கடாய் வெட்டுதே அவன் நினைக்க அல்லொல்லியாங்க அவன் செய்யறது போ அல்லொல்லியாங்க. அவன் செய்யறது பூரா நமக்கு கோமாளித்தனமா இருக்கு. ஆனா நம்ம செய்யறது பூரா நம்ம முழங்கால் போட்டு ஜோம் பண்ணது அவனுக்கு கோமாளித்தனமா இருக்கு. அவன் சொல்றது நமக்கு கோமாளித்தனமா இருக்கு. அது எது கோமாளித்தனம்? நீங்க பச்சை கண்ணாடி போட்டு பார்க்க அது பச்சையா தெரியுது, அவங்க பார்க்கும்போது நம்மள கோமாளித்தனமா இருக்குது. நம்ம பரிசுத்த நகரமே வேற, நம்முடைய சமாதானமே வேற, நம்முடைய பாதுகாப்பே வேற, நம்முடைய பாசைகளே வேற, நம்முடைய கிறிஸ்துவத்தின் வழிமுறைகளே வேற. அல்லேலூயா. நான் எந்த நகரத்துக்கு வந்திருக்கேன்? பரிசுத்த நகரத்துக்கு வந்துட்டேன். அப்போ என்னுடைய ராஜ்யமே வேற, என்னுடைய ஆளுகையே வேற, எனக்கு எந்த நன்மையும் எந்த ஈவும் எங்கிருந்து வர வேண்டியிருக்கு? இப்படி வர்றதுக்கு நம்மையும் பிதாவையும் ஊடையில் இருந்த தடைச்சுவரை தகர்த்து பிதாவோடு ஐக்கியம் பண்ணும்படியாய் அல்லேலூயா ஒப்புரவாக்கினார் தேவன். அல்லேலூயா. அவர் மரிக்கலைன்னா பிதாவை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டா அவர் பரிசுத்தத்திலே பயங்கரமானவர், நம்ம பாவியிலே பிரதான பாவி. அதனால அழுக்கும் பரிசுத்தமா என்ன செய்யாது? சேராது. ஆனா இயேசு மரித்து ஒப்புரவாக்கினார். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியரின் புத்தகம் 2வது அதிகாரம். இது ஏற்கனவே அன்னைக்கு சொல்லிட்டேன், இது லேசா வாசிச்சுட்டு அடுத்த இதை பார்ப்போம். 2வது அதிகாரம் 13வது வசனம், 15வது வசனம், 13, 14, 15. உங்கள் பாவிகளினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாய் இருந்த அவரோடு கூட உயிர்ப்பித்து மன்னித்து ஆமென் விரோதமாய் இருந்த கொலைத்து ஆமென் சிலுவையில் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பிசாசு நினைக்கிறது அதிகமா நிறைவேறுதா? நம்ம நினைக்கிறது அதிகமா நிறைவேறுதா? நான் அநேக நேரம் நினைப்பேன், நீங்க சினிமாவில் நடிப்பேன், சினிமாலாம் பார்க்கும்போது வில்லனா இருக்கவனுக்கு தான் அதிகமான ஜாலி தெரியுமா? கடைசியில் தான் அவன் அந்த சங்கடப்பட போகிறான், ஜெயிலுக்கு போக போகிறான், இல்லை சாக போகிறான், ஏதோ இது செய்ய போகிறான். இல்லை படம் முடியும் வரையும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அவன் காரில் சுத்ததும் அவன் பாட்டில் ஜாலியாக போகிறதும் அவன் வில்லனுக்கு தான் அதிகமான சான்ஸ் கொடுத்துருக்கு. மற்ற ஹீரோலாம் அடிபடுவான், அவன்கிட்ட கடுமையாக அடிபடுவான், அடி வாங்குவான், அவனை கொண்டு ஜெயிலில் கொண்டு இருப்பான், கையை வெட்டுவான், காலை வெட்டுவான். ஆனால் கடைசியில் இவனுக்கு கொஞ்ச நேரம் தான் நடக்க போகுது. அதே மாதிரி தான் பிசாசுக்கு. அவன் பாட்டில் எத்தனை பேர் கொல்லணுமா கொல்லுதான், எத்தனை பேர் என்ன செய்யணுமா அவன் பாட்டில் செய்வான், அவன் பாட்டில் போய்கிட்டே இருக்கான். எப்போ அவனுக்கு சங்கடம்? ஆனால் நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முந்தி அவனுக்கு என்ன இருக்கு? அவரே ஜாலி தான். யாரை கொல்லணுமா கொல்லுவான், யாரை வெட்டணுமா வெட்டுவான், யாரை குடிக்க வைக்கணுமா குடிக்க வைப்பான், யாரை தப்பாக நடக்க வைக்கணுமா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் பரிசுத்தமாக நம்ம நடக்கிறவங்களுக்கு என்ன ஒரு திருமணம் முடிக்கு அப்படி பார்க்காத, இப்படி நினைக்காத, இப்படி பேசாத, இங்க அங்க போவாத, எங்க இதை செய்யாத, ஏன் அங்க உட்காரு, ஏன் இங்க உட்காரு. எவ்வளவு கட்டுப்பாடு, எவ்வளவு இஷ்டம் போல ராமர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அங்கன உட்காரு, இங்கன உட்காரு, அங்கன உட்காராத, இங்கன உட்காராத, அதை பார்க்காத, இதை செய்யாத. ஒரு சர்ச்சுக்கு வந்தா நல்ல ஜாலியாயிருன்னு சொல்ல வேண்டாமா? ஏன் கோவப்படாத, ஏன் அதை செய்யாத, ஏன் இதை செய்யாத. அல்லேலூயா.
வேதம் சொல்லுது இது எல்லாமே தலையெழுத்து, கையெழுத்து. உங்க நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் அல்லேலூயா ஒரு எழுதி வச்சிருக்கான், இதெல்லாம் நடக்கும்னு. ஆனால் எனக்கு நடக்காது. அவங்க செய்யறதுக்கு பூரா நடக்கும், நான் செஞ்சதுக்கு பூரா என் தேவன் தண்டனை கட்டிட்டாரு, எனக்கு என்ன செய்யாது? என்ன நடக்காது? தண்டனை. நான் செஞ்சதுக்கு, எங்க தாத்தா செஞ்சதுக்கு, எங்க பாட்டன் செஞ்சதுக்கு உண்டான தண்டனை நான் என்ன செய்யல, அனுபவிக்கல. அந்த கையெழுத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? குலைச்சு போட்டாரு. இல்லைன்னா தண்டனை அனுபவிக்கணும்னா நான் எங்க இருக்கணும்? எந்த ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு பெட்டில் படுத்து கிடக்கணும்? வயிற்றை எங்கே எடுத்துருக்காங்களோ, இருதயத்தை எடுத்துருக்கானோ, அவன் இருதயத்தை எடுக்கணும், கிட்னியும் சேர்த்து எடுத்தாலும் எடுத்துருவான். அல்லேலூயா. ஆனா அந்த தண்டனை யார் ஏற்றுக்கொண்டால்? அந்த கையெழுத்துல என்ன செய்தாரு? குலைத்து போட்டார். வெளியரங்கமான கோலம்னா பிசாசுக்கு இவ்வளவுதான் அதிகாரம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை என்ன செய்வீர்கள்? அவனுக்கு அதிகாரத்தை குலைத்து போட்டார். எல்லாத்தையும் ஆணி அடித்து, சிலுவையில் ஆணி அடித்து என்ன செஞ்சிட்டாரு? வெற்றி தந்தார். அதனால் நான் என்ன செய்வேன்? வெற்றி சொல்றப்பேன். அவனை பிசாசின் தலையை நசுக்கிட்டார். அல்லேலூயா. நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடித்து என்ன செஞ்சிட்டாரு? வெற்றி தந்தார். அதனால பிசாச சொல்லுங்க, பிசாச நான் ஜெயிக்க முடியாது. எனக்குள்ள இயேசு இருந்தா எவ்வளவு பெரிய பிசாசையும் எனக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவனை அதிகாரத்தை சிலுவையில ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இதை புரிஞ்சாச்சா? இப்போ நீங்க பிதாவோடு ஒப்புரவாகணும். வாசிப்போம். 1வது அதிகாரம் 20வது வசனம், கொலோசியரின் புத்தகம். அதே கொலோசியர். பிரியமாயிற்று, அந்நியராயும் மனதிலே சத்துருக்களாயும் ஆமென் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரம். வேதம் சொல்லுது, அவர் சிலுவையிலே சென்ற இரத்தத்தினாலே. இரத்தம்னா என்னது? பலியினாலே அவர் என்ன செஞ்சாரு? நமக்கும் பிதாவுக்கும் என்னத்தை உண்டாக்கிட்டாரு? சமாதானத்தை உண்டாக்கினார். உண்டாக்கி பூலோகத்திலும் பரலோகத்திலும் யாவும் அவர் மூலமாய், யார் மூலமாய்? இயேசு மூலமாய் என்ன ஆயிட்டு? ஒப்புரவாயிட்டு. அப்பதான் பரிசுத்தாவி என்ன செய்ய முடியும்? பெற முடியும். பரிசுத்தாவி பெறதுக்கு தகுதி இருக்கா? வரம் பெறதுக்கு தகுதி இருக்கா? அபிஷேகம் பெறதுக்கு தகுதி இருக்கா? வல்லமை பெறதுக்கு தகுதி இருக்கா? நான் இயேசுவை போல எவ்வளவு மாறி இருக்கணும் சொல்லுங்க. அந்த அளவுக்கு பரலோகத்தின் பலனாகிய மகிமை, வல்லமை, பிரசன்னம், அபிஷேகம், பிசாசின் மேல் அதிகாரம் என் மூலமாய் வெளிப்படும். என்ன சொன்னேன்? சொன்னியா? எவ்வளவு தூரம் பேசுவ போல மாறி இருக்கா? இதில் சிம்பிள். எவ்வளவு தூரம் பேசுவ போல மாறி இருக்குமா அவ்வளவு தூரம் தேவ வல்லமை, தேவ மகிமை, வரங்கள்லாம் எனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அதை வச்சு நான் பிசாசு என்ன செய்வேன்? ஜெயிப்பேன். இதுதான் அவர் பலினால கிடைச்ச ஆசீர்வாதம். நான் பரலோகத்தில் உள்ளதுக்கும் எனக்கு என்ன ஆயிட்டு? ஒப்புரவாயிட்டு. எப்படி ஒப்புரவானது? முன்னே எப்படி இருந்தாமா? 21வது வசனம். முன்னே அந்நியரா. எதுக்கு அந்நியராயி? தேவனுக்கும் நமக்கும் என்ன இருந்தோம்? நமக்கு அப்பா வேற. எந்த அப்பானே சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு அப்பா, எனக்கு ஒரு அப்பா, அவங்களுக்கு ஒரு அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்பா தேடிட்டு இருந்தான். அந்நியராயும் துர்க்கலியினாலே மனதில் எப்படி இருந்தோம்? சத்ருவாய். துர்க்குறியினா மனதில் சத்ருனா என்ன? இயேசுவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற துர்க்குறியை நிறைந்தவர்களாக இருந்தோம். அடுத்தல உங்களையும் பரிசுத்தராகவும்
குற்றமற்றவர்களாகவும் இதான் ரொம்ப முக்கியம், கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே பலியினாலே என்னை தேவனுக்கு என்ன ஆயிட்டாராம், ஒப்புரவாக்கிட்டார். அந்த திரைச்சலை என்ன செஞ்சுட்டு ரெண்டா கிழிஞ்சு எனக்கும் அவருக்கும் ஒப்புரவாயிட்டோம். பிதா நீங்க நினைக்கிற மாதிரி கோபம், பொறாமை, அகந்தை எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இந்த பையன் கொண்டு வந்தது, இவன் கொண்டு வந்தது. முறைக்கிறது, ஆங்கிறது, ஒழிக்கிறது, இதெல்லாம் யார் கொண்டு வந்தா? அவன் கொண்டு வந்துட்டான். ஆனால் இந்த மாதிரி கிரியைகள் பரலோகத்துல கிடையவே கிடையாது. கொஞ்சம் வேணும் என்ன இல்லையா? இருள் இல்லை. அவர் கொஞ்சம் வேணும், அவர்கிட்ட இருள் இல்லை. நம்மகிட்டதான் எல்லாம் இருக்கு. அவன்கிட்ட சொல்லிடாத, இவன்கிட்ட சொல்லிடு, இவன்கிட்ட சொல்லு. தாவீதையா நீங்க மெர்சி மட்டும் சொல்லிடாதீங்க, வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னா என்ன செஞ்சிடணும்? அல்லேலூயா. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அவன்கிட்ட இருந்தது. நம்ம அந்நியரா நன்னுவர் ரசனத்தை வச்சிடணும். நான் வாய்ச்சி முடிக்கிறேன். எபேசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 12 வாசிக்கலாம். தாவீதையே சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபம். 2 நல்ல கவனிங்க. அக்காலத்திலேன்னா எந்த காலத்துல? இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக உள்ள காலத்திலே. இஸ்ரவேலுடைய காணியாட்சின்னு என்ன அர்த்தம்? இயேசுநாதருடைய கிருபையினாலே கிடைக்கக்கூடிய சுதந்திரத்திற்கு நாம் எப்படி இருந்தோம்? புறம்பானவர்களா இருந்தோம். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கெல்லாம் அந்நியரா இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்னு என்ன அர்த்தம்? செத்துட்டு போறேன், இருந்தா இறந்துட்டு போறேன், அது இதுன்னு சொல்லுவாங்களே. துன்பம் வேண்டி முடிஞ்சா நாம சோகம். அடுத்தல இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தோம் என்று. அப்ப தேவன் அற்றவர்களாக இருந்தோம். அது தேவன் அல்லாததை தேவன் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனா தேவனை தேவன் என்று நான் நம்பல. அடுத்தல முன்னே தூரமாயிருந்த நீங்கள் ஆமென் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்குள் ஆமென் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்ன அர்த்தம்? பலியினால என்ன ஆயிட்டீங்க? சமீபமாயிட்டீங்க. தேவனுக்கு சமீபமாய் தேவனுக்குள்ள வந்துட்டீங்க. அல்லேலூயா. அடுத்தல எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிற காரணராகி இருதரத்தாரையும் பூலோகத்தில் உள்ளவரையும் பரலோகத்தில் பூமியில் உள்ளவனையும் பரலோகத்தில் உள்ளவனையும் ஒன்றாக்கி வகையாக நின்ற அக்கிரமம் என்னும் தடுப்பு சுவரை தகர்த்து சட்டத்திட்டமாகிய நியாயப்பிரமாணத்தை ஆமென் மாமிசத்தினாலே ஒழித்தான். நல்ல காலங்க. மனுஷ பிரமாணங்கள் வேற, அது நம்ம ஆவியின் பிரமாணமே வேற. ஆமென். கடன் இருந்தா கொடு. ஆனா வேதத்தில் அப்படி கிடையாது. கேட்கிறவனுக்கு நீ நினைச்சி மனம் கொண்டாமல் கடன் கொடு. அதனால போகும்போது ஒரு 1000 ரூபா தந்துட்டு போங்க. அடுத்த நெல்லிருக்கு இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே மனுஷனாய் சிருஷ்டித்து. ஒரே மனுஷனாய் சிருஷ்டித்துனா என்ன? எல்லாரும் யாரை போல மாறுறோம்? எல்லாரும் யாரை போய் மாற்றோம்? என் முகம் இயேசுவை மாதிரி மாறிட்டு உங்க முகமும் இயேசுவே மாறுமா? மகிமையின் சாயல், மாம்சத்தின் சாயல் அல்ல. மாம்சத்தின் சாயல் எங்க உள்ளது? ஆதாம் பாவம் செய்தனாலே பிசாசினாலே வந்தது. என்னது எப்படி இருந்தது? நம்முடைய சாயல் ஆதாம் சாயல் அல்ல, மகிமையின் சாயல். ரைட். அடுத்தல ஒன்று தேவனுக்கு நம்ம என்ன ஆயிட்டாரா? ஒப்புரவாக்கிட்டாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட பண்ணணும்? பிதாவாகிய தேவன்கிட்ட பண்ணணும். யார் மூலமா பண்ணணும்? யார் துணையோட பண்ணணும்?
அவர் பெறாம நீங்க ஜெபம் பண்ணுனா இந்த ஜெபம் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. நீங்க பாவத்தை வச்சிருக்கிறதே ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டாரு. பாவத்தை அறிக்கை செய்யும் போது அது இந்த கோமதியம்மா நல்லபடியும் இப்போ கொஞ்ச நாள் பண்ணல, கொஞ்ச நாள்ல பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு தான் ஜெபம் பண்ணோம். ஆனா நீங்க வெளியே பாவத்தை அறிக்கை செய்யணும்ல, நீங்க ஜெபம் பண்ணதுக்கு முந்தையே உங்களுக்கு உள்ளே ஆவியில ஆண்டவரே பாவத்தை மன்னின்னு சொல்லிட்டு தான் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. அப்பதான் உங்க ஜெபம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். அப்போ பாவியான மனுஷன் சொல்லுங்க, இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறி பரலோகத்தின் தேவனை தரிசிக்க இந்த ஈஸ்டர் மூலமாய் எங்களுக்கு ஒப்புரவாக்கி இருக்கிறார். என் தேவனை தரிசிக்கும் சிலாக்கியத்தை இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாய் பெற்றுக்கொண்டேன். இதை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடியதுக்குரிய அல்லேலூயா அறிவுகள் இதான் உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. இதெல்லாம் தேவனுக்கு நமக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன். பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 6, 7, 8. அவர் யாரு? இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தும். தேவனுடைய ரூபம்னா என்ன? ஒரே மாம்சமா இருந்தா, ஒரே உருவமா இருந்தாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாய் 3 பேர் எப்படி இருக்காங்க? அவங்க ஒன்றா இருந்தும் மனுஷ ரூபம் எடுக்கிறதுக்காக பிரிந்து வந்தார். யாரு பிரிந்து வந்தார்? இயேசு பிரிந்து வந்தார். ரைட். அதனால அவர் தம்மை தாமே வெறுமைன்னா மனுஷன் ரூபம் எந்த பலனும் இல்லாதது. ஆவி இருக்கா? இல்ல. அபிஷேகம் இருக்கா? இல்ல. வரம் இருக்கா? இல்ல. அந்த ரூபமாகி வெறுமையாக்கி நம்ம அடிமையின் ரூபம். நம்ம யாருக்கு அடிமையா இருந்தோம்? பாவம் செய்யற எவனும் பாவத்துக்கு பிசாசுக்கு என்ன செய்யிருக்கான்? அடிமையா இருக்கான். அடிமை ரூபம் எடுத்து நம்ம மனுஷ சாயலாயிட்டாரு. இயேசு யார் சாயலா இருந்தாரு? மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக தான் இயேசுங்கிற பேர்ல இந்த உலகத்துல சுத்தி வந்தார். இயேசு இந்த பூமியில அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர். அல்லேலூயா. பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட பேர் குமாரன். அல்லேலூயா. இயேசுனா என்ன அர்த்தம்? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசுங்கிற பேரு இடுவாயாக. எங்க வந்து அங்க அவருக்கு இயேசுங்கிற பேரு இல்ல. இயேசு தாடி வச்சிருக்காரா? இல்ல. இயேசுங்கிற பேர் அங்க கிடையாது. இங்க மரியாதை தான் வந்து சொல்றான், இயேசு என்று பெயர் இடுவாயாக. அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவர் மனுஷரூபமாய் காரணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. அல்லேலூயா. யார் கீழ்ப்படிந்தாரு? அவர்கிட்ட பாவம் யாரு பாவத்துக்காக கீழ்ப்படிந்தாரு? அவ்வளவு சகிச்சு கீழ்ப்படிந்தார். எதுக்கு? உங்களையும் நீ என்ன செய்யணும்? மீட்டெடுக்கணும். முஸ்லிம்காக மறிச்சிருக்காரா? மனுஷனா முஸ்லீமு கிறிஸ்டின்லாம் இங்க தான். அங்க அவருக்கு முன்னால அதெல்லாம் கிடையாது. இவன் வேற பிரிஞ்சு போய் ஒரு சாமியை கும்பிடுதான். அவன் பிரிஞ்சு அங்க கும்பிடுதான். அங்க பரலோகத்துல அவன் முஸ்லீம் அவன் கிறிஸ்டின்லாம் என்ன செய்ய மாட்டாரு? பார்க்க மாட்டாரு. அவர் மனுஷனா தான் பார்க்காரு. எல்லா மனுஷனையும் படைச்சது யாரு? தேவன். அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை கும்பிடுதான். அவன் ஏசுநாதர் பிள்ளை இல்லை. எல்லாரும் யார் பிள்ளை? பிள்ளை. நம்ம இந்த தொண்டை வரையும் பாவம் தண்ணின்னா அது கோழிக்கறி ஆட்டுக்கறிலாம் இதுவரையும் தான். அதுக்கப்புறம் போனால் சத்தை மட்டும்தான் பிரித்து எடுக்கும். இதில் புரோட்டீன் இருக்குது, இதில் வைட்டமின் இ இருக்குது, இது சீன் இருக்குன்னு தான் பிரிக்கும். நீங்கள் காப்பியை குடிக்கல, இதெல்லாம் இங்கே தொண்டை வரையும் தான். தொண்டைக்கு கீழே போனால் அது அங்கே பெரிய இதே நடக்கு. அவ்வளோ கூழாக்கி அதில் என்னென்ன சத்து எங்கெங்கே அனுப்பணுமோ அனுப்பி அங்கங்கெல்லாம் அனுப்பி குடலுக்கு போய் அப்படி இப்படிலாம் உள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. அதை மாதிரி இங்கே வந்த உடனே அவன் முஸ்லீமு, இவன் புத்தன், இவன் கிறிஸ்டின்னு, இவன் மோடி எதிர்ப்பாக நடக்காரு, இவர் ஆதரவாக நடக்காரு, அவர் டான்ஸ் ஆடுதாரு, இப்படிலாம் நம்ம நினைக்கோம். பரலோகம் அப்படி நினைக்கல. பாவியா பரிசுத்தவானா? அல்லையா? நீதியா அநீதியா? நியாயமா அநியாயமா? அதான் பாக்கு. அல்லையா? ரைட். வாசி. கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தாரா? தாழ்த்தினோம்.
ஏன் தாழ்த்தினார்? என்ன தாழ்த்தினாரு? அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அவரு போய் கம்பெடுத்துலாம் அடிக்க வேண்டாம். ஒரு வாயின் வார்த்தை சொன்னாலே என்ன ஆயிரும்? அவ்வளோ காலியாயிரும். ஒரு வார்த்தை சொன்னாலே பூமி உண்டானது. ஒரே வார்த்தையில் பூமி அழினா என்ன செஞ்சிருக்கோம்? அழிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் கீழ்ப்படிந்தவரார், தாழ்த்தினார். தன்னை என்ன செய்கிறார்? தாழ்த்தினார். யாருக்காக தாழ்த்தினார்? உங்களுக்காகவும் எனக்காகவும். அல்லேலூயா. அவர் தாழ்த்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து பரலோகத்தில் போயிட்டு திரும்ப பரிசுத்தாவியானவர் எனக்கு தந்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் என்னது? ஈஸ்டர். என்னது பேரு? ஈஸ்டர். உயிர்த்தெழுந்த இயேசு எங்க இருக்கிறாரு? எல்லாரும் எனக்குள்ள இருக்காருன்னு எத்தனை ஈஸ்டர், எத்தனை ஆவியார் தான்? அமெரிக்காவில் ஒரே இயேசுநாதர் தானே? எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் இருக்கார். இது ஒப்புரவாக்கி நம்மை ஒப்புரவாக்கினத்தின் ஊழியத்தை நமக்கு தந்தார். அல்லேலூயா. அதனால் நம்ம உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அங்கே இருக்கார், இங்கே இருக்கார் அப்படின்லாம் நம்ம கிடையாது. இன்னும் மரியாள் வயத்தில் வந்து என்ன செய்ய மாட்டார்? பிறக்க மாட்டார். இன்னும் தாடி வச்சுட்டு ஆடு மேய்ச்சிட்டுலாம் என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் திரும்ப ஒரு தடவை மனுஷனாக என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். இன்னும் ஒரு தடவை வரப்போகிறார். வரதுக்கு முந்தி தான் இந்த பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்தாவின் நிறைவாக ஊற்றப்படுவது தான் எழுப்புதல். மாம்சமான யாவர் மேலும் அதுதான் பயங்கர எழுப்புதல். எல்லாரும் ஆயத்தமாகக்கூடிய எழுப்புதல். அப்போ ரகசிய வருகை வரும். வரும்போது நம்ம எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கப்புறம் பயங்கரமான கொடிய 7 வருஷம் கொடிய ஆட்சி தான் மோடியெலாம் ரெடி பண்ணுறாரு. இந்த ஒரே நாடு ஒரே தேசம்லாம் யார்? அந்தி கிறிஸ்துவின் கையில் கொண்டு போய் எல்லாத்தையும் பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு முந்தைய ரகசிய வரியெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்? எடுத்துக்கொள்ளப்படாட்டால் அந்த 7 வருஷம் ஆட்சியில் நம்ம போய் மாட்டிடுவோம். 7 வருஷம் ஆட்சியில் சாபை தேடி மருந்தை குடித்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? தூக்கு போட்டு தொங்கணும்னு வச்சுக்கிடுவோம். ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு காப்பாற்றிடுவான். என்னதான் டக்குன்னு ட்ரெயினில் போய் உழுதோன்னு வச்சுக்கிடுவோம். கையங்காலையும் ஒட்டி வச்சு தச்சு உடனே ஒரு ஊசியை போட்டால் சரியாயிடும். விடிய காலம் 3 மாத்திரை, மத்தியானம் 3 மாத்திரை, சாயங்காலம் 3 மாத்திரை. சாப்பாடு கப்பாடெலாம் கிடையாது. ஒருத்தருக்கும் சாப்பாடுலாம் இல்லாமல் போயிடும். எல்லாம் மாத்திரை, எல்லாம் குளுக்கோஸ், எல்லாம் என்ன செஞ்சாலும் மருந்து. நீங்கள் எப்படி இருந்தாலும் மருந்து இருக்குது. ஆமென். அப்போ பிச்சை எடுக்கிறவன் சாவு தண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? அந்த 7 வருஷம் கொன்று எடுத்துருவான். அதுக்கு முந்தி நாம் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படணும். ராத்திரியோட ராத்திரி வராரோ, பகலில் வராரோ, விடிய காலம் வராரோ தெரியல, எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு தான் ஆயத்தமாகுது தான் என்னது? எழுப்புதல். ரகசிய வருகையில் ஆயத்தமாக்குறதுக்கு மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றப் போகிறார்களோ அதான் எழுப்புதல். ஈஸ்டரில் தேவன் இந்த சத்தியத்தை கேட்குற யாரானாலும் சரி பயங்கர எழுப்புதல் வரப்போகுது. அதுக்கு ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். இந்த ஆவியானவரே ஆதாரம். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால்